பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். பெரியார் பர்னிச்சரை உடைக்கிறேன்னு கிளம்பின சீமானுக்கு இன்றைக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம். 3000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் தம்பிகள். அதில் ஒரு தம்பி கரெக்டாக சொன்னாப்ல, இப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு நான் சீமான் கூட இருந்துட்டேன்னு சொல்லணும், நேராக போய் பிஜேபியிலேயே சேர்ந்துட்டு சொல்லிட மாட்டேனா? ஆர்எஸ்எஸ் கொள்கைகள் கூட நம்ம போய் நிற்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு நாங்கள் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு போயிருவோமே. முடிவு பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு தலைவர் முன்னிலையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இணைஞ்சிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் திமுகவில் சேர்ந்து விட்டோம். மண்டல தலைவர், மாவட்ட செயலாளர்கள் 7-8 பேர், ஒன்றிய செயலாளர்கள் பல பேர்னு அப்படியே கொத்தோடு. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்றான், அவங்களெல்லாம் நான் ரொம்ப நாள் முன்னாடியே நீக்கிட்டேன். நீ நீக்கல, பொறுப்பு ரிட்டர்ன் போடாம வச்சிருக்கான். அதே கடந்த 1 வருடங்களுக்கு மேலாகவே மாவட்ட பொறுப்பு அதெல்லாம் போடாம அப்படியே சும்மாவே வச்சிருந்து வேலையை மட்டும் செய்ய சொல்றது. அந்த கடுப்புல தான் அவங்க எல்லாம் குத்தா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, நான் அவங்களுக்கு பொறுப்பே சரி போடாம பல வருஷமா வச்சிருக்கேன். இன்னைக்கு ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கிறார்கள், இந்த மாதிரி பிரபாகரனுடைய அண்ணன் இப்படி சொல்ற அப்படியே உங்களை அப்படியே நீங்க ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டாப்லையே அப்படின்னா, அவர் அண்ணன் நான் மூத்தமையன் பிரபாகரனுக்கு. இப்ப இது வேறையா? என் பையன் பிரபாகரன் இருக்கா பார்த்தீங்களா, அவருக்கு அவர் பெரியப்பா. சொந்த பந்தம்லாம் இங்க பேசக்கூடாது. இலக்கு என்ன, அவர் அவங்க அண்ணன் மகனாவே இருக்கலாம், ஆனாலும் நான் தான் மூத்த மகன். அப்ப நேற்று ப்ராடுன்னு சொன்னாரு உனக்கு தம்பி முறை. ஓ ரூட் வழியா வந்தோம்னா டென்மார்க்ல இருந்து இவன் ஒரு ப்ராடு அப்படின்னு சொன்னது வந்து உனக்கு தம்பி முறை. ஒரு பெண் நிருபர் இதை பத்தி கேட்கும்போது, அவன் ஒரு டேஷ் பைய பீப் போட்டானுங்க புதிய தலைமுறையில. ஆமா, அதாவது பிரபாகரன் அண்ணன் மகனை ஏதோ டேஷ் மகன் அப்படின்னு திட்டிட்டு பதில் சொல்லாம திரும்பி ஓடுறான். இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து இன்னொரு சேனல் பேட்டி எடுக்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்றான். இப்ப இன்னொன்னு, பிரபாகரன் சந்திக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒண்ணுதானே பஞ்சாயத்து பாக்கலன்னா முடிஞ்சு போச்சுல. நான் ஏற்கனவே பேசினதுதான், பிரபாகரனோடு உனக்கு நட்பு இருக்கு, இவங்க 2 பேரும் உறவு கொண்டாடினாங்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சியில தொண்டர்கள் இல்லை. அதே திமுகவை திட்டுறாங்கிறதுக்காக தான் வந்து சேர்ந்திருக்காங்க. அது அதிமுகவில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இருந்துச்சு. ஜெயலலிதா இறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திமுக வெறுப்பாளர்களுடைய ஒரு பேக் வந்து நாம் தமிழர்ல சேர்ந்திருக்கு. அதனால அவன் பிரபாகரன் சந்திச்சாலும் சந்திக்கலினாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கேள்வி கேட்கிறாங்கன்னு அதை தடுக்கிறக்கு அவன் என்ன வழி பண்றான்னா, ஆணா இருந்தா அவன் என்ன செய்வான்னா, நீ யாரு, உன் ஜாதி என்ன, உன் குடி விவரத்தை சொல்லு அப்படின்னு மிரட்டுவான், ஏறி அடிப்பான். பெண்கிறதுனால திருப்பி திட்ட முடியலன்னா அவன் என்ன சொல்றான், கெட்ட வார்த்தைகளா பேசுவோம். அதுவே வந்து போயிருவாங்க. மேடை ஏறணும்னு முன்னாடி இருக்க அப்படின்னு பேசினாரு பெரியாரு அப்படின்னு. இன்னொரு இது, மேடையில் ஏறினா பெரியோர்களை, தாய்மார்களை, முன்னாடி இருக்கிற என்ன அர்த்தம்? அது அன்னைக்கே கல்லையும் செருப்பை விட்டு எரிஞ்சிருந்தா சரியா இருந்திருக்கும். பெரியார் வந்து கூடியிருக்கிற மக்களை எல்லாம் ஏன் கூப்பிட்டாராம். அவர் எப்படி சொல்லுவார்னா, நம்ம எல்லாம் சூத்திரன் என்றாலே நம்ம வந்து பார்ப்பனருக்கு தாசி மகன். இன்னைக்கு வரைக்கும் சட்டத்துல அதுதான் பொருள். கோர்ட்ல சொல்றாங்க இல்லைங்க, ஏதோ சாதாரணமான ஒரு குடும்ப விவகார வழக்கு போகும்போது கொளத்தூர் மணி கடந்த வார ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், சூத்திரர்களுக்கு இந்த கணக்கு கிடையாது. முதல் தாரத்து மகனா 2ஆம் தாரத்து மகனாங்கிற சொத்து விவகாரம் வரும்போது அது எல்லா தாரமுமே அது வந்து முதல் தாரம் தான் ப்ராப்பரான தாரம்ங்கிறலாம் சூத்திரன் கணக்கு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்றாங்க. இதை அவர் அப்பெல்லாம் குறிப்பிட்டு காட்டுவார். சூத்திரர்கள் என்றால் நம்மை பார்ப்பனர்கள் இந்த வர்ண அடுக்கில் தாசி மகன்கள் என்று வர்ணாசிரமம் சொல்லுகிறதுன்னு சொன்னதை நம்மளே டீடைலா பேசியிருக்கோம். அதை பத்தி இப்படி சொல்றத பெரியார் வந்து மேடையில் முன்னாள் வீட்டிற்கு, அதாவது இது ஆர்எஸ்எஸ் டோனுங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ் டோனு, அந்த டோனை வந்து இவன் எடுத்துட்டான், அவ்வளவுதான், முழுமையாக எடுத்துட்டான், அவ்வளவுதான். அன்னைக்கே அவரை செருப்பால் அடிச்சிருந்தா, கல்ல கொண்டு அடிச்சிருந்தா, அவர் எல்லாம் அடிச்சாங்க. எல்லாம் வாங்கிட்டு தான் அந்த ஆள் வந்து 50 வருஷமா 60 வருஷமா அரசியல் பண்ணிட்டு தான் போனார். இன்னைக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்கான். ரெண்டாவது, இவன் இந்த கெட்ட வார்த்தைகள் பேசும்போது புதிய தலைமுறை வந்து பீப் போடும் அளவுக்கு பேசிய சீமான், இதுவரை யாரும் பார்க்காத முகம். அது என்னடா இதுவரைக்கும் பார்க்காத அந்த முகம், எங்க அதை திருப்பி காட்டு. இது வியாபாரம் ஆகாது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அதுக்கு அவன் போட்டிருக்க போட்டோலயே வாயை ஏதோ மாதிரி வச்சிருக்கான். இப்படி ஒரு போட்டோவை போட்டு இதுவரை யாரும் பார்க்காத முகம். இந்த முகம் அவ்வளவு விருப்பமா சமசுக்கு இருந்துச்சுன்னா நான் ஏதாவது அசிங்கமா சொல்லி அப்ப சீமான் மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவேன். ஏன் வாயை புடுங்குறேன்?
இப்படியுமா தம்ப்நெயில் வைப்ப? அப்ப உனக்கு எவ்வளவு அறிவு இருந்துச்சுன்னா இப்படி ஒரு தம்ப்நெயில் வச்சு உன் தொலைக்காட்சியில உனக்கு கீழ் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் நிருபர் மட்டும் தான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான், கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கவன நீ கண்டிக்கலாம் வேணாம், அதவே நீ எடுத்து போட்டோவா போட்டு யாரும் பார்க்காத முகம். இந்த இந்தியன் படத்துல நாய் அடி போட்டோன்னே வந்து எட்டி பார்த்து எவ்வளவு பெருசா வீங்கிருக்கு அது மாதிரி இவன் அடிபட்டதை விட்டு விட்டான். ஸோ இப்படியாக பெரியார் பர்னிச்சரை உடைக்க வந்தவர்கள் தங்களுடைய புண்ணாகி விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துக்கு போட்டோ உண்மையா, பிரபாகரனை சந்தித்தது உண்மையா, பிரபாகரனுக்கு உண்மையான வாரிசு யாரு, நாம் அவனா அவன் அவனா, அண்ணன் மகனுக்கு என்ன கதை, இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டானுங்க. அதிகபட்சம் என்ன ஆகும்னா அவன் என்ன பிளான் பண்றான்னா இந்த செய்தி மீண்டும் மீண்டும் வரணும், இந்த டாபிக் முடியக்கூடாதுன்னு பார்க்குறான். நான் பேசுனேங்க, பெரியாரை பேசிட்டேன், இதை விடுங்க அடுத்ததுக்கு போவோம் அப்படின்னு அவன் சொல்றது இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் தோறும் பெரியாரை மேலும் மேலும் இழிவுபடுத்தி வெவ்வேறு பொய்களை சொல்வதன் மூலமாக அவன் வந்து திட்டமிட்டு ஒரு வேலையை பண்றான். குறிப்பா பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடவில்லை. பெரியாரை இதுபோல இழிவுபடுத்தினால் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாக்கு வங்கி என்பது சங்கி வாக்கு வங்கி. அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு இப்போது அங்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. திமுகவுக்கு எதிரில் நாம் தமிழர் இருக்கிறது. நாம் தமிழருக்கு சங்கிகளை வாக்களிக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்புறான். ஏன்னா இதுவரைக்கும் 8% வாக்கு வாங்கியிருக்கான் அப்படின்னா விஜயோ அல்லது பாஜகவோ வந்தாதான் அது பிரியும். இந்த தேர்தலில் அவர்கள் போட்டியிடவில்லை, அதிமுகவே போட்டியிடவில்லைங்கும் போது இவனுனால ஒரு 10% 12% வாக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் பெரியாரை திட்டி எனக்கு பாருங்க ஈரோடு மண்ணிலேயே எனக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவதற்கு இதை பயன்படுத்திக்கிறான். அதனாலதான் இந்த டாபிக்கை தொடர்ச்சியாக வளர்த்து எடுக்கிறான். இது என்னன்னா அவன் வச்சிருக்க அந்த வேட்பாளர் பார்த்தீங்கன்னா மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு சொல்லி தான் என்ன பேசி ஓட்டு கேட்குது. வச்சிருக்க அறிவிச்சிருக்க ஆப்பாயில். நேற்றைக்கு இந்த மதுரை டங்ஸ்டன் அந்த திட்டம் வராது, அந்த ஏலத்தை ரத்து செய்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. வெட்கமே இல்லாமல் அண்ணாமலை இந்த வெற்றியில் பாஜக கிளைம் பண்ணிக்குது. டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக 10 பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னு அது சொல்லவே இல்லைங்க. கண்டிப்பா இருக்கு. மக்கள் வெளியே போகணும், அந்த 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும், அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும். கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு. ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாம இருக்கும். அதுல வேலை வாய்ப்பு இத்தனை பேத்துக்கு வருது, இதுல பிரச்சனையானாலும் இத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சுகாதாரம், சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள். நீங்க வந்து சொல்லுங்க, கிராம சபையில் வந்து எங்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை நீங்க சொல்லுங்க, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதனால அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் வரும் சொல்லுங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு. இந்த அரசியல்னால எனக்கு லாபம் என்ன, எனக்கு நஷ்டம் என்ன, அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியலை மட்டும். அண்ணாமலை மட்டுமில்லை, ஏன்னா அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்த உடனே பேசியது டங்ஸ்டன் ஆலை வரவிடாம பண்றாங்க, அதனால எவ்வளவு நல்லது நடக்கும் தெரியுமா, இப்படிதான் வந்து வேதாந்தா விரட்டி விட்டாங்க அப்படின்லாம் சொன்னா வந்திருக்கதே வேதாந்தா தான்டா. இல்ல பேசி 1 மாதம் கூட ஆகலைங்க, இன்றைக்கு அதை ரத்து பண்ணியிருக்காங்க. இது இடையில எத்தனை நடந்திருக்கு. சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் அந்த திட்டம் வராது உறுதின்னு முதலமைச்சர் சொல்கிறார். அதற்கு பிறகு ஒன்றிய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் போராட்டம் பேரணி நடத்துகிறார்கள். அந்த பேரணிக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கு ரத்து செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. வானதி சீனிவாசனுடைய ட்விட்டை பாருங்க. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக விவசாயிகளின் உணர்வுகளுக்கும் பாஜகவின் தொடர் உந்துதல்களுக்கும் மதிப்பளித்து அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து அரிட்டாப்பட்டியில் அமையவிருந்த டங்ஸ்டன் கனிம வள சுரங்கத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளதை மனமாற வரவேற்கிறோம். இதை நீ எப்ப சொல்லியிருக்கணும்? இல்லை, இது ஏதோ பாகிஸ்தான் பண்ண சதி மாதிரியும் இவரு பிரதமர் போய் கத்தி சண்டை போட்டு காப்பாற்றி கூட்டு வந்த மாதிரியும் இல்லை இந்த அம்மா எழுதி வச்சிருக்கு. போராட்ட களத்துக்கே சென்று மதுரை மக்களுக்கு ஆதரவளித்து அம்மக்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்களை டெல்லி வரை அழைத்து சென்று போராடிய நமது பாஜக நிர்வாகிகளின் விடாமுயற்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இது. மதுரை மக்களோடு களப்பணியாற்றிய பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னல்கள் அனைத்திலும் விவசாய பெருமக்களின் உடன் நின்று அவர்களின் நலன் காக்கும் பிரதமரின் தாயுள்ளம் அனைவராலும் போற்றத்தக்கது மட்டுமின்றி வியக்கத்தக்கதும் கூட. கூச்சமே படுறதில்லை. யாரோ சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு ஒரு நிர்பந்தம் உச்சகட்டத்தை அடர்ந்து நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்தால் கூட வெக்கமே இல்லாமல் அதையும் கிளைம் பண்ணுவதற்கு இவர்கள் தயங்கவே மாட்டார்கள். இல்லைங்க, இந்த அரிட்டாப்பட்டி சுரங்கம் அறிவித்தவுடன் வந்து போராட்டம் வந்து ஊர் மக்கள் போராட்டத்தை தொடங்குறாங்க. தொடங்கும்போது அந்த ஷோவை ஸ்டீல் பண்ணணும்னு சொல்லி அதிமுக ஒன்றிய செயலாளர்லாம் போய் அங்கே நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து விடமாட்டோம் பாருங்கள் திமுக ஆட்சி காலத்தில் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சர் மூர்த்தி ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு.
போய் அந்த அதிமுக வேட்டி கட்டிருக்கக்கூடிய நபர்கிட்டயே மைக்கு ஒரு நிமிஷம் கொடுப்பான்னு வாங்கி, நான் இந்த பகுதியின் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறேன், இந்த பகுதியில் இருக்கிறேன், நாங்கள் இப்போ இந்த இடத்துல உறுதி கொடுக்குறேன், இந்த சுரங்கம் ஒரு வேளை ஒரு சின்ன ஒரு பிட்டு கூட இங்கே ஆரம்பிக்க முடியாது, நாங்கள் இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் சொல்லி உறுதியை கொடுத்துட்டு தான் ஸ்பாட்டை விட்டே வர்றாரு. அதிமுக காரன்றது மைக்கை வாங்கி திமுக அமைச்சர் பேசிட்டு வந்தார். அடுத்த சில நாட்கள்லேயே வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தீர்மானம் வளர்ந்துட்டார். தீர்மானத்தின் போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒருத்தர் கேட்குறாரு, வேல்முருகன் கேட்குறாரு. கேட்கும்போது அவருக்கு உறுதி கொடுக்கறதா சொல்கிறார். நான் இருக்க வரைக்கும் என்னை மீறி போங்களான்னு சொல்கிற அஜித் சொல்லுவார்ல வீரம் படத்தில், அது மாதிரி வந்து நாங்கள் இருக்கிற வரைக்கும் நடக்காதுங்கிற விஷயத்தை வந்து சட்டமன்றத்தில் சொல்லிட்டு போயிட்டார். இவ்வளவும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இவங்க வந்து நான் தான் வந்து இது பண்ணேன்ட்டு வராப்பலான்னா ஏன் இது பிஜேபிக்காரனுங்க கிளைம் பண்ணுற கூத்த பார்த்தோன்னா அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஆற்றாமை வந்துருச்சு. இந்த தான் கிளைம் பண்ணுறானுங்களே, எடப்பாடி எங்கே போயிட்டார், நாமளும் சும்மா ஒரு 4 பேர்த்திட்ட போய் மைக்கை நீட்டி ஜெயா நியூஸ் ஜெயா என்ன பண்ணிட்டு இருக்குது, அவங்கள போய் ஒரு 4 பேர்த்திட்ட ஏடிஎம்கே காரங்கிட்ட மைக்கை நீட்டி இதுக்கு காரணம் எடப்பாடியாருடைய திண்டோல் மணிவண்டாங்கிற மாதிரி அவருடைய புஜபல பராக்கிரமம் தான் காரணம்னு 4 பேர்த்த சொல்ல வைக்கலாம்ல. என்னத்த வேலை செய்கிறாங்கன்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இவர் குருமூர்த்தியை கவனிச்சிங்களா? இந்திய டெமோக்ரஸியில் வந்து பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி நடந்திருக்கிறது. அதுக்கு இது ஒரு உதாரணம். அதாவது கல்லர் சாதியுடைய அம்பலகாரர்கள் அவர்களை வந்து வெறுமனே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஓட்டு பேங்காக மட்டும்தான் கருதுது. ஆனால் மோடி வந்து மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்து இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்திருக்கிறார். அங்கே 50 கிராம மக்கள் போராடினாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட பகுதி ஒரு மக்களை மட்டும் சொல்லி ஒரு என்ன இது டங்ஸ்டனுக்கும் கல்லர்களுக்கும் ஒரு பெரிய வரலாற்று பிரச்சனை இருக்கு பாருங்க. அது அவர்களை மட்டும்தான் பாதிச்சிடும். ஏன் இன்னொரு ஊர் வெள்ளாளப்பட்டி, ஊர் பேரே வெள்ளாளப்பட்டி, பக்கத்து ஊர். எதையாவது மதுரை எங்கிட்டு இருக்குன்னு தெரியுமா அவனுக்கு? வேற ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருக்கான். சீமானை குளத்தூர் மணி சொல்லிட்டார்ல, சோவும் குருமூர்த்தியும் போய் தான் புரோக்கர் வேலை பார்த்து இந்த நாம் தமிழர் கட்சிங்கிற பேரை ஆதித்யநாத் வாங்கி கொடுத்தாங்க. நான் சீமானை பார்த்தது கிடையாது, பேசியது கிடையாது, நான் அறிந்தவரை சோவும் பார்த்தது கிடையாது, பேசியது கிடையாது, அதனால நான் இதை முழுமையாக மறுக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னா, இவனுங்க நாம் தமிழர்ல சாட்டை இடும்பாவனம்லாம் உண்மையின் உறைவிடம் வாழும் ஹரிச்சந்திரன் குருமூர்த்தியே சொல்லிவிட்டார் பாருடா. அதனால ஓனான் சாட்சிங்கிற மாதிரி ஜட்டி சாட்சிங்கிற மாதிரி இருக்கு இவனுங்க கதை. அதை தூக்கி கொண்டு வந்து போட்டு அவரே சொல்லிட்டார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கு இல்லையா, இந்த சுரங்கம் அறிவிப்புக்கு ஆதரவு கொடுத்ததே அதிமுக தான். அதிமுக ஆதரவு கொடுத்துவிட்டு போராட்டத்துக்கு போனாங்க பாருங்க. சட்டமன்றத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தூரம் பேசினார். அப்போ தான் முதலமைச்சர் எடுத்து விட்டார், ஆதரவு கொடுத்துவிட்டு இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு மாநிலங்களுக்குள்ள உள்ள புகுந்து அங்கே இருக்கக்கூடிய தாது பொருட்களை எடுக்கலாம், தாது கனிம வளங்களை தாது வளங்களை வந்து எடுப்பதற்கான உரிமையை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பதுங்கிறது மாநில உரிமையை முழுதாக கொடுக்குற மாதிரியான ஒரு. அதுக்கு வந்து தம்பிதுரை தானே, தம்பிதுரை ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று, நீங்க வாங்க ஏஜமா வந்து 2 போட்டு போங்க ஏஜமாங்கிற மாதிரி பேசியிருப்பாரு அவரு. இந்த உரிமை மாநில அரசிடம் இருந்தால் அதை அவங்க வச்சு வியாபாரம் பார்த்துருவாங்க. இதை வந்து நீங்க தான் கையில வச்சுக்கணும். இப்படிதான் எடப்பாடி 40,000 கிட்ட பொண்டாட்டியை கொண்டாந்து விட்டுட்டு நான் வெளியூர் போறேன், நீங்க வச்சிருந்தீங்கன்னா தான் அது பத்திரமா இருக்குமா. அது மாதிரி வந்து மாநில உரிமைகள்லாம் மோடி கையில் இருந்தாதான் சில பொருள்லாம் யாருகிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட தான் இருக்கணும். அவர் நேராக கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாருன்னா வேதாந்த நிறுவனத்தில் கொடுக்குறாரு. யார் ஸ்டெர்லைட் நடத்திய வேதாந்த நிறுவனம் வேறு பேர் வச்சு இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் மதுரையில் போய் நீ டங்ஸ்டன் எடுத்துக்கோ, தூத்துக்குடியில் அம்புழுத்து முடிச்சாச்சு, நீ மதுரையில் போய் ஒரு 7.5 கூட்டுங்கிற மாதிரி வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து முன்கூட்டியே மக்கள் போராடினால தமிழக அரசும் அது இணைந்து நின்றனால அன்றைக்கி வந்து ஜெயலலிதா ஆதரவு கொடுத்துச்சு. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வருவதற்கு இந்தியாவில் 18 மாநிலங்களில் விரட்டப்பட்ட ஒரு ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜெயலலிதாவுடைய ஒப்புதல் கொடுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் போட போய் தான் அதற்கான அந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு திட்டத்தை எதிர்ப்பது என்பது முற்போக்கு, ஆதரிப்பது என்பது ஒன்றிய அரசுக்கு அடிபணிவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விவகாரங்களை பிரித்தறிய தெரியாத அளவுக்கு மக்களை மடையர்கள் நினைக்கக்கூடிய ஊடகம் பரந்தூர் ஒன்று அப்படிமானுங்க. உட்கட்டமைப்பு ஒரு வேலை செய்கிறோம், ரோடு போடுறோம்,
ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டு கொண்டு வரோம்னா அதை பயன்படுத்த போகுது மாநில மக்கள். மற்ற மாநிலங்களும் சரி எல்லா பக்கமும் இப்படியான திட்டங்கள் வேணும்னு கேட்டு வாங்குறோம். ஏன் இதே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல விரிவாக்கம் பண்ணணும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி கேட்டு ஏன் இன்னும் பண்ணல, நிலத்தை ஏன் ஆர்ஜிதப்படுத்தி இது கொடுக்கலன்னு பிஜேபி கேட்டானே, அது ஒன்று. இந்த மாதிரியான நம்ம வந்து ஓசூர்ல கேட்டோம், ஒன்றிய அரசு தரலைங்க. ஏர்போர்ட்டுக்கு ஓசூர்ல கேட்டோம், பக்கத்துலேயே பெங்களூர்ல இருக்குல்ல, அங்கே இறங்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி விட்டாங்க. கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன், தமிழ்நாட்டு அரசுக்கு என்ன பயன், அந்த கேள்வி இருக்கு. இது உங்களுக்காக அதை பண்றீங்கன்னா இதுல எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இதில் இந்த மாதிரி ஒரு திட்டம் எதை கொண்டு வந்தீங்கன்னா உடல் சார்ந்த உழைப்பே வந்து வடக்கன்னி பாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கல்லுடைக்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து எங்களை விடுவீங்களா என்ன? ஒரு விஷயம் என்னன்னா, 2019 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஒரு இது கொண்டு வந்தாங்க. அதாவது இது போன்ற விஷயங்களுக்கு வந்து கருத்து கேட்பு மோடிட்டு ஏதாவது கொடுத்து விடுறதுன்னா அது கேட்டுட்டுலாம் கொடுக்க வேணாம், ஜனங்கிட்ட என்னத்தை கேட்கறது, நேராக கொடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க அவங்க. ஒரு விவகாரம் வருதுன்னா அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நலன் அதை பார்க்கணும். இன்னொன்று கூட இருக்குங்க, இந்த பரந்தூரே கூட எச் ராஜாவுடைய கடந்த வார பேட்டி ஒன்று, இதை கைப்பற்றி கொடுக்க வேண்டியது, நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது மாநில அரசுடைய பொறுப்பு, எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா மேல இருந்து 10,000 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறார். அதுல வந்து ஒரு நுட்பமான வேலை இருக்கு. ஏன்னா மெட்ரோ பணிகளுக்கு பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து கொண்டிருந்தது ஒன்றிய அரசு. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு பல முறை அதை கேட்டு பார்த்துச்சு. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில அம்பலப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிட்டு நாங்களே செலவு பண்ணிக்கிறோம்னு அறிவிச்சிட்டாங்க. அதற்கு பிறகுதான் வந்து மாநிலம் முழுக்க மெட்ரோ பணிகள் தொடங்கி நடந்து கொண்டு இருக்கும் போது அதற்கான தவணை தொகையை கொடுக்காமல் பாஜக அரசு இந்த மாதிரி வேலை பண்ணுதுன்னு அதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் பணத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அதிலிருந்து சூடுபட்டு அவர்கள் ஒன்று புரிஞ்சுட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்றால் அதை நாம நிறுத்தி வைக்க கூடாது. உள்ளிருந்தே தமிழ்நாட்டிலிருந்தே பாஜக அல்லாத மற்ற அமைப்புகள் அதை எதிர்த்து அந்த திட்டம் வராமல் தடுத்து விட்டால் நாம பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப நீங்க பரந்தூருக்கு 10,000 கோடிக்கு மேல நிலத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க, பணம் கொடுத்தாலும்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நிலம் உங்களால் கொடுக்க முடியல. இப்போ அங்கே சென்னையில் பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கான செலவினம்னு பாஜகவுக்கு ஒன்றிய அரசுக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே செலவாகுதுன்னு வைங்க. இதை தடுப்பதற்கு அவர்கள் நூதனமாக வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் பாஜகவுடைய பி டீம்களை தூண்டிவிட்டு இந்த போராட்டத்தை வளர்ச்சி திட்டம்ங்கிறத விட்டுட்டு இந்த போராட்டத்தை பெரிய அளவில் வளர்த்தி எடுப்பதன் மூலமாக மாநில அரசே அதை வந்து காலை எடுத்து பின்னாடி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியுமா? அப்படி செய்தால் இந்த திட்டம் நின்று போனால் நமக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு பாக்குறாங்க. இது ஒவ்வொரு ஸ்கீமையும் அந்த ஸ்கீமால நல்லது என்ன கெட்டது என்னன்னு பார்க்க முடியாத அளவுக்கு ஊடகங்களை கைக்குள்ள வைத்துக்கொண்டு நீங்க ஒன்றிய அரசு அதுவாக செயல்படுத்தக்கூடிய எந்த திட்டத்தின் மேலும் எதிர்ப்பு வராமல் இதே ஊடகங்கள் பார்த்துக்கொள்ளும். அதில் திமுகவை குறை சொல்லி சுவைப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா அந்த திட்டத்தை மட்டும் செலக்டிவாக எடுத்து போராடக்கூடிய இதே ஆட்கள் யாருமே இந்த குலசேகரம் பட்டணத்துல ராக்கெட் வர்றதை பத்தியோ அதை பத்தி எல்லாம் நீங்க யாருமே கவலைப்படுறது இல்லையா, பாதிக்கிறது இல்லையா? அப்போ ரொம்ப செலக்டிவா எதெல்லாம் திமுகவை நொட்டை சொல்ல முடியுமோ அதை மட்டும் எடுத்து ஒரு திட்டம் வருகிறது என்றால் அந்த திட்டம் வந்து தடுக்கப்பட வேண்டும். தடுப்பதன் மூலமா தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் அப்படின்னு கொண்டு போயிடுறது. நேற்றைக்கு அந்த இரும்பின் தொன்மை நூல் வெளியிட அதுக்கப்புறம் அந்த நூலை முழுமையா படிச்சேன். அட்டகாசமான ஒரு ஒர்க்கு. தமிழ்நாட்டுடைய இரும்பு காலம் 5300 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படிங்கிறது அந்த ஆதாரமாக தமிழ்நாடு அரசு வெளியிடுகிறது. நேற்றைக்கு புதிய தலைமுறையில் நேர்பட பேசணும் ஒரு டிபேட். முதல்ல இந்த டிபேட்டுடைய பேனல் பாருங்க, திமுகவிலிருந்து பொறியாளர் அணி செயலாளரை கூப்பிடுறாங்க. அடுத்து சுமந்திராமன் அரசியல் விமர்சகருங்கிற பேர்ல வந்து உட்கார்றான். இந்த டிபேட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் சர்காஸ்டிக்கா ட்விட்டர்ல நொட்டி விடுறான். எவ்வளவு பெருந்தன்மையா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை தமிழர் பாரம்பரியம்னு சொல்றாரு, திராவிடம்னு கிளைம் பண்ணாம இருக்காரு, இதுக்காகவே அவரை பாராட்டணும்னு. நீ எப்படி கிளைம் பண்ணாலும் நீ உள்ள வர மாட்டேன். உனக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை? என்னன்னா திராவிட நாகரிகம்னு சொல்லி இருந்தா இவனுங்க தமிழ் தேசிய அடியாட்களை இறக்கி விட்டு அங்க சண்டை அங்கிருந்து வளர்த்தி இருக்கலாம். உண்மையா நியாயத்துக்கு சொல்ல போனா அவர் திராவிட நாகரிகம் தான் அதை கிளைம் பண்ணணும். லாஜிக்கலி அதுதான் உண்மை. ஏன்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க அதை எந்த லாங்குவேஜ்னு இது பண்ண முடியாது. அறிவியலின் அடிப்படையில இங்க இருந்தவர்களை திராவிடர்களாக தான் அறிவியல் பாக்குது.
நீ வந்து அரசியலுக்கு என்ன பார்த்துக்கிட்டாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அறிவியல் ரீதியாக அவர்கள் திராவிடர்களா தான். அப்ப தமிழ்ங்கிற மொழியுடைய லெவல் என்ன, அங்கு இருந்தவர்கள் தமிழர்களா அல்லது அந்த வாள்ல ஏதாவது தமிழ் எழுத்தோ பிராமி எழுத்தோ இருந்திருக்கிறதா? எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்ப அப்படி சொல்லி இருந்தாருன்னா கூட அதுல ஒண்ணும் இல்லை. ஆனால் அவர் தமிழ் என்று சொன்னதே இவனுக்கு வந்து இது என்ன செய்யறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தான். சரி, இவன் வந்து அரசியல் விமர்சகர்னு உட்காரணும். மூணாவதாக வலதுசாரின்னு பாஜகன்னு சொல்லிட்டு இதை வேலையை செய்ய முடியாம கூச்சப்பட்டு கொண்டு வலதுசாரின்னு போட்டு ஒரு ஆள். இன்னொன்று மன்னர் மன்னன் ஒரு நாம் தமிழர் பீஸ், அதாவது இப்ப பாரிசாலன் கூட சேர்ந்து ஆய்வாளரமா, பாரிசாலன் கூட சேர்ந்து இலுமினாட்டி கதைகள் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர்ங்கிற பேர்ல வந்து உட்காராங்க. ஒருத்தன் ஆய்வாளரா இல்லையாங்கிறத சிம்பிளா கேட்டேன். உலகத்தின் முதல் மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா வைங்க, இவனுக்கு கொண்டு வர ஆய்வாளர்கள் தமிழ் பண்ணுங்க. உலகத்தின் முதல் மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா வைங்க, தமிழ்நாட்டில் பிறந்தவன் பண்ணுங்க. உலகத்தின் முதல் குரங்கு எதுனா தமிழ். இந்த மாதிரி பைத்தியங்கள் இருப்பதாலதான் பாப்பானுங்க நீங்க சொன்ன இந்த உதாரணத்தை நம்மள கிண்டல் பண்றதுக்கு பல காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்தின் முதல் குரங்கு தமிழ் குரங்குன்னு பார்ப்பன எழுத்தாளர்கள் திராவிட இயக்கத்தினை நோக்கி வைக்கிறதுக்கான காரணம், அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய கிறுக்கர்கள் இது மாதிரி ஆதாரமே இல்லாமல் உலகத்திலேயே முதலில் தமிழன் தான் பிறந்தான்ங்கிற கதைகளை ஆதாரமே இல்லாமல் சொல்லுவதன் மூலமா இந்த பைத்தியங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒண்ணுதான், இந்த பைத்தியம் மாதிரி தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவது பொதுமைப்படுத்துறது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு காலம் வந்திருக்குன்னு ஒரு டிபேட் வருதுன்னா அவன் வந்து என்ன சொல்றான்னா, பாண்டியர்கள் தான் உலகத்திலேயே அதிக நீண்ட காலம் ஒரு அரசாங்கத்தை நடத்தியிருக்காங்க. ஏய், அரசாங்கங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி 5300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்று சிறப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ எதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாண்டியர்களுக்கு கொண்டு வந்து டாபிக்கை கொண்டு வந்து நிறுத்துற? அப்போ இவர்களுடைய இதே வேலை தான் நியூஸ் 7ல வந்து இன்னொரு பாப்பா வந்தது. அவன் வந்து பண்றான், இதை பத்தி பேசியான்னா சோழர்கள் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, ஸ்வீடனோட வைக்கிங்ஸை விட வந்து இவங்க ரொம்ப பயங்கரமான கப்பல்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம பேச வேண்டிய காலம்னா எங்கே இருக்குது, நீ எங்கே வர? ஏன்னா சோழர்கள் இவங்களுக்கு வந்து நீ விட்டுருக்காங்க, அதனால் வந்து உடனே சோழர்களுக்கு வந்துட்டாங்க. ஏங்க, இந்த புத்தகத்திலேயே தமிழ்நாடு தொல்லியல் துறையில் பணிபுரியக்கூடிய தமிழ் பேசக்கூடிய அறிஞர்கள்னே 10 பேரை பட்டியலிட்டு வச்சிருக்காங்க. இவர்கள் யாருமே இவர்களுக்கு கிடைக்கலையா? அல்லது ரிட்டையர்டான தொல்லியல் அறிஞர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள்? இவர்களையெல்லாம் கூட்டி வந்து இந்த விவாதத்தில் பங்கெடுக்க வைத்தால் அதில் அரசியல் எதுவும் இருக்காது. தமிழ்நாட்டுக்குள் தமிழக தொல்லியல் துறை சாதித்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி யாரும் நெகட்டிவா பேச போறது கிடையாது. இப்படி இருக்கக்கூடாது. இதை முதல் நாளிலேயே அதை ஒரு அரசியல் விவாதமாக மாற்றி இப்பேற்பட்ட பெருமையில் ஒரு எதிர்த்தரப்பு இருக்கிறதுன்னு கட்டமைக்கிறதுக்கு வேலை பார்க்கறாங்க. அதனால்தான் திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்காக பேச வந்தவருக்கு எதிராக 3 பேர் திமுகவுக்கு எதிர்நிலையில் அரசியல் செய்பவர். சுமந்திராமன், வலதுசாரி, நாத்தாக்கா, இவர்கள் வந்து உட்கார்ந்து இந்த டிபேட்ல என்ன பேசுவாங்க? இந்த பேனலுடைய நோக்கம் தான் என்ன? இல்லை, இதுல இவங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, 1924 ஜான் மார்ஷலுடைய கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா, மோஹஞ்சதாரோ ஹரப்பாவினுடைய நூற்றாண்டு நம்ம இப்போ தான் கொண்டாடி முடித்தோம். அது நூற்றாண்டு முடிந்த உடனே அதுக்கு அடுத்த ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக, ஏன்னா அந்த கண்டுபிடிப்பு தான் இந்தியாவினுடைய அரசியல் மாற்றங்களே உருவாக்குது. அதே மாதிரி 2025 இந்த கண்டுபிடிப்பு, இதை நேற்றைக்கு அறிவிப்பு வந்தோடனே யாருக்கு பயம் வரணுமோ அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சுமந்திராமனுக்கு உடனே துடிக்குது, ஏன் வந்து வலதுசாரி ஆதரவாளர்கள் பேரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் துடிக்குது, பார்ப்பனியத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் துடிக்குதுன்னா அவங்களுடைய பிரச்சனையே வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த மண்ணுக்கு தாங்கள் சொந்தக்காரர்கள் இல்லைங்கிற நிறுவக்கூடிய அளவில் பல்வேறு ஆதாரங்களோடு இவங்க இருக்காங்க, பல்வேறு ஆதாரங்களை இவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்புச்சு. அவங்களுக்கு அடுத்த நூற்றாண்டுக்கான அதிர்ச்சி, ஒரு நூற்றாண்டு இப்போ தான் முடிஞ்சிருக்குது, அடுத்த இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கும் இவங்களை ஆப்படிக்க போகிறாங்களேங்கிற அதிர்ச்சி தான் இவங்களுடைய இந்த புலம்பல் எல்லாமே. இன்னொன்று, நேற்றைக்கு ராகுல் காந்தி இதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். மோடி இதை பற்றி இப்போது வரை ஏதாவது பேசியிருக்காரா? மோடியை விடுங்க, இந்திய உபகண்டத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புங்க இது, உலகத்தினுடைய இரும்பு காலத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு அறிவிப்புங்க இது. இதை வந்து ராகுல் காந்திக்கு தெரியுது, அவர் உடனே வாழ்த்து சொல்றாரு. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி இப்போது வரை இதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? பேசல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி, ஏதாவது இரும்பு நாட்டு இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் அவரு இரும்பை பத்தி பேசாம இருக்காரு. ஒரு வார்த்தை பேசவில்லை என்றால் இவர்களுக்கு உள்ளூர எவ்வளவு, ஏன்னா ஏடிஎம்கே ஐடிவிங்க என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா, இன்றைக்கு காலையிலிருந்து 4 வருடங்களாக இந்த கண்டுபிடிப்பை தமிழ்நாடு அரசு வந்து மறைத்து விட்டது. ஏன்னா நேற்றைக்கு நான் சொல்ற இந்த நேர்பட பேசு விவாதத்தை 1 மணி நேரத்தை அவர்கள் என்னவாக கட்டமைத்தார்கள் என்றால், 2021 இந்த பீட்டா அனலிட்டிக்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் ரிசல்ட் வந்துருச்சு.
2025 ஜனவரி வரை ஏன் இந்த விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிடவில்லை அப்படிங்கிறத வைத்தே இந்த 3 பேரும் இந்த விவாதத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த விவாதத்தை நெறியாளுகை செய்யக்கூடிய ஆளுக்காவது குறைந்தபட்சம் அந்த 80 பக்கம் 90 பக்கம் இருக்கக்கூடிய நூலை படித்துவிட்டு இந்த டிபேட்டை நடத்தி இருக்கணும். கடைசி வரைக்கும் ஏன் 4 வருஷமா வெளியிடல, அது நியாயமான கேள்வி தானேன்னு கேட்கிறார். உண்மை அது கிடையாது. எவ்வளவு மட்டித்தனமான இந்த விவாதத்தை நடத்தியிருக்காங்கன்னா 2021 ஜனவரியில் பீட்டா அனலிட்டிக்ஸோட ரிப்போர்ட் வந்தது உண்மை. அதை நீங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல. 2022 மே மாதம் சட்டமன்றத்தில் இந்த பீட்டா அனலிட்டிக்ஸ் நிறுவனத்துடைய பெயரை சொல்லி கிமு 2172வது வருடம் வரைக்கும் பழையதாக இருக்கலாம். இது மிகப்பெரிய சாதனை. உறுதிப்படுத்தல, ஆனால் முதற்கட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் எங்களுக்கு இப்படி தெரிந்திருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் அறிவித்து விட்டார். முதலமைச்சர் மட்டுமல்ல, இன்றைக்கு ராஜன் சொல்லுகிறார் இல்லையா தொல்லியல் அறிஞர், அவரும் பல்வேறு மேடைகள்ல இந்த விவரத்தை 4500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆதாரங்கள் சிக்கி இருக்கின்றன, கிடைத்திருக்கின்றன, ஆய்வு முடிவுகள் கையில் இருக்கின்றனங்கிறத அவர் பேசியிருக்கிறார். இது வெளியே தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, நூல்களில் வந்திருக்கிறது. முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அவர் பேச போய் தான் இந்த மாதிரி ஆய்வாளர்னு பேர் பண்ணிட்டு உட்காந்துருக்க ஆட்களுக்கெல்லாம் இது தெரிய வந்துச்சு. அவர்கள் சொல்லலைன்னா இது தெரியாது. அப்போ 2021 வந்த ரிசல்ட்டை பற்றி 2022 மேயிலேயே சட்டமன்றத்தில் அறிவித்து விட்டார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா பீர்பால் சஹினி இன்ஸ்டிடியூட்டோட அதுக்கு அனுப்புறாங்க. இந்த இடைப்பட்ட இந்த 4 வருடங்கள்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக்ஸுக்கு கொடுத்த அதே மாதிரிகளை, அது போக பல்வேறு மாதிரிகளை, இனிமே இவங்க சொல்ற மயிலாடும்பாறை சிவகாலை மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க கிடைத்த மெட்டீரியலை, ஆதாரங்களை அங்க சாம்பிள் அனுப்புறாங்க. அதனுடைய ரிசல்ட் வந்து 14/1/2023 வருகிறது. அகமதாபாத்தில் உள்ள PSL ஆய்வக ரிசல்ட் வந்து அதுவும் 14/1/2023 வருகிறது. அப்போ பீட்டா அனலிட்டிக்ஸ் கிட்ட இருந்து வந்த ரிப்போர்ட் கையில வைத்து இதை ஒத்த அதே காலகட்டம் தானான்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரம் மிக்க, அதாவது இவ இந்திய, ஏன்னா இதை யாருக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு கூட பீட்டா வச்சு நிரூபிச்சிடலாம். உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கும் ஆரிய கைக்கூலிகளுக்கும் இதன் உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும்னா ஒரு இந்தியா ஸ்டாம்ப் தேவை. இல்லாட்டினா அவன் கிறிஸ்தவ கைக்கூலி சொன்னாங்க. எழுதிட்டானே நேற்று இந்து மக்கள் கட்சி எழுதுனானே, அது வந்து அல்லேலூயா குரூப், பீட்டா அனலிட்டிக்ஸ் அகமதாபாத்ல இருக்காது எந்த குரூப்? மோடி குரூப் தானே, அவன் தான் கொடுத்திருக்கான் பாரு. அப்போ இந்த 3ஐயும் இணைத்து 2023 3 கிடைத்து விடுகிறதுனா அதற்கு பிறகுதான் நூல் உருவாக்க பணி தொடங்குது. இந்த 3 ரிப்போர்ட்டையும் வைத்து இதில் பணிபுரிந்த, இந்த தொல்லியல் பணியில் பணிபுரிந்த அத்தனை அறிஞர்களும் சேர்ந்து படங்களோடு உரிய ஆதாரங்களோடு இரும்பின் தொன்மை என்ற தலைப்பில் ஒரு நூல் உருவாக்கத்தை செய்கிறார்கள். ப்ரொஃபசர் திலீப் குமார் சக்கரவர்த்தி, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் ஓஸ்மன் போபராச்சின் கலிபோர்னியா பெர்க்லி பல்கலைக்கழகத்துடைய ஆய்வாளர் ராகேஷ் திவாரி, இந்திய தொல்லியல் துறையுடைய முன்னாள் இயக்குனர், இவர்கள் உட்பட 10 பேரறிந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களிடம் வெர்ஷன் வாங்குறாங்க. இந்த நூலை கொடுத்து இந்த நூலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆய்வுகள் பற்றி அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி அதையெல்லாம் அணிந்துரைக்கு பிறகு முதலமைச்சர், தொல்லியல் துறை அமைச்சர் அவர்களுடைய அணிந்துரையை தொடர்ந்து இந்த நிபுணர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து அதற்கு பிறகு நூலுக்குள்ள சென்று இந்த ஆய்வு முடிவுகள்லாம் வெளியே வருது. பின்னிணைப்பாக இந்த 3 லேப் ரிசல்ட்டையும் கடைசியில் அவர்கள் கொடுக்கிறார். இந்த நூல் உருவாக்கத்துக்கான காலம் தான் 2023 இருந்து 2024 இந்த இடைப்பட்ட காலம். இதை விட்டுருங்க, உலக புகழ் பெற்ற ஆய்வகங்களிலிருந்து வந்த முடிவுகளை வைத்து இதை வெளியிடும் போதே சங்கிகள் வந்து இதை வந்து அல்லுலோயா, வாட்டிகன் கைக்கூலி, அமெரிக்க நிறுவனம், வெளிநாட்டு சதி, பாரதத்தின் பெருமையை கெடுக்கிறாங்கன்னு பேசுகிறார்கள் என்றால் இந்த நூலில் இத்தனை நிபுணர்களின் கருத்துக்களோடு சேர்த்து வெளியிடுவதுடைய தேவை இங்கிருந்து தான் எழுது. எதற்காக காத்திருக்கேன்னு கேட்கறாங்க பாத்தியா? இந்த நூல் ஐயந்திரி வரை இது நிறுவனம். இப்ப வெறும் அந்த ரிசல்ட் மட்டும் நீங்க வெளியே போட்டிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவனுங்க எல்லாம் சொல்ற மாதிரி சட்டமன்றத்தில் அறிவித்த போதே இந்த பேப்பரை நீங்க காட்டியிருந்தீங்கன்னா, இதே சுமந்திராமன் வந்து இந்த பேப்பரை நான் எப்படி நம்புவது கேட்டிருப்பான். அப்போ இவன் இன்னைக்கு ஏன் வாய மூடிட்டு இருக்கான்னா, அகமதாபாத்ல இருந்தும் இந்தியாவுடைய தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனங்களும் இதை உறுதிப்படுத்த போக, இந்திய தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் எல்லாரும் உறுதிப்படுத்த போகதான். எல்லாம் கரெக்ட் தான். அவன் இப்ப என்ன சொல்றான்னா, கிடைச்சிருக்கிறது 5300 வருடங்கிறத நான் ஏத்துக்கிறேங்க, ஆனா அவர்கள் தமிழர்கள் தாங்கிறத எப்படிங்க நிரூபிக்கிறது? என்ன கேட்டது? தமிழ் நிலத்தில் கிடைத்திருக்கிறது, தமிழர்கள்னு தான் முதலமைச்சரும் கிளைம் பண்ணியிருக்காரு.
உங்ககிட்ட இப்ப யாருமே திராவிடர்கள் அவரும் கிளைம் பண்ணல, பார்ப்பனர்கள் இங்கே இல்லை, இந்த வாள் இந்த இரும்பு பொருட்கள் கிடைத்த போது தமிழ்நாட்டுக்குள் தமிழ் நிலத்துக்குள் ஆரியர்கள் இல்லை பார்ப்பனர்கள் இல்லைன்னு அவர் சொன்னாரா? அவர் எதையுமே சொல்லல. நீயா ஏன் எங்க பதற? அவர் கிளைம் அரசியல் ரீதியா அவரை கிளைம் பண்றதுக்கான அத்தனை நியாயங்களும் இருந்தாலும் அவர் அதை எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா இவனா என்ன சொல்றான்? இல்ல, இது ஒரு மனித குலத்தின் கண்டுபிடிப்புங்க. இது மனித குலத்துக்கான ஒரு கண்டுபிடிப்பு. இப்ப நம்ம வந்து மாயன் இது இருக்கு ஒரு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு எகிப்து இது கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான பல்வேறு கண்டுபிடிப்புகள்ல இது ஒரு கண்டுபிடிப்பு. இது ஒரு காலகட்டத்தை நமக்கு காட்டுது. இது ஒரு அவ்வளவுதான் ஒரு தியரி, ஒரு கொண்டு வர ஒரு விஷயம். அது வரலாற்றை இங்கிருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு அதுல என்ன குறையுது? ரெண்டாவது, இந்த 2 ஆண்டு கால நூல் உருவாக்க காலத்துக்கு உள்நோக்கம் கற்பித்து அவங்க என்ன உள்ளூர என்ன சொல்ல வரானுங்கன்னா, அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது, அதனால 2025ல பொங்கல் விழாவை ஒட்டி இந்த வெளியிட்டு அவங்க ஸ்கோர் பண்ண பாக்குறாங்க. ஆமா, அப்படித்தான் பண்ணாதான் நீ என்ன பண்ணுவ? ஸ்கோர் பண்ணி இதுக்காக ஓட்டு போட்டுருவாங்க. தெரியாம கேக்குறேன். பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னா, இங்கே இவங்க உண்மையை சொல்லிட்டாங்க, இருக்க உண்மைகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல. கீழடிக்கு பிறகே வந்து இவங்க ஒரு பதட்டத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. இவங்களுக்கு கீழடிக்கு பிறகு இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் யாருங்கிறத ஒரு மாநிலம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அவனுடைய ஆய்வுகளை வந்து முன்னெடுப்பான். இது மாதிரி தென்னிந்தியாவில் எங்க நோண்டுனீங்கனாலும் கிருஷ்ணர் சிலை வராது, ராமர் சிலை வராது, இந்திரன் சிலை வராது, அக்னி சிலை ஒன்னும் வரப்போறது இல்லை. எந்த லிங்கமும் கிடைக்க போறது இல்லை. இவனுக்கு போய் பிரயாகையில வந்து நீருக்கடியில் டைம் டிராவல் பண்ணி தான் போய் வச்சுட்டு வரணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் இவங்களுடைய பதட்டத்துக்கான காரணம். ரெண்டாவது, இங்க இதற்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய இந்த நாய்கள் கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சி காலத்தில் வெளிப்படையாக மாப்பா பாண்டியராஜன் கீழடி விஷயத்தில் பாரத நாகரிகம் சொன்னாரு. அதை ஏன் நீங்க தமிழர் நாகரிகம்னு சுருக்குறீங்க? ஒன்றிய அரசு பணம் தர, அதாவது நெறியாளர் கேட்கிறாங்க, ஒன்றிய அரசு ஏன் பணம் தர மாட்டேங்குது? நிர்மலா சீதாராமன் போய் பார்த்துட்டு வெட்டியா அதுக்கு குழி தோண்டி வச்சிருக்கீங்க, மூடிட்டு வாங்கன்னு சொல்லி துக்ளக்களை எழுதுனானே துர்வாசர்ங்கிற பேர்ல வண்ணநிலை. ஆமா, மக்கள் பணம் வீணாக நோண்ட பானை தான் கிடைக்குது, பின்னா கிடைக்கும். மண்ணுல நோண்டுனா என்னடா கிடைக்கும்? பானை தான் கிடைக்குதுன்னு ஒரு எழுத்தாளன் சொல்றான்னா எவ்வளவு தூரம் நீ அவனுக்கு எது இல்ல? ஒரு யோசிச்சு பாருங்களேன், பானையில வெறும் பானையா, அது கருப்பு சிவப்பு பானையா? கருப்பு சிவப்பு பானைங்கிறது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி திமுக கர்நாடகா போய் பானை வச்சுட்டு வந்தான், அது வேற கதை. அன்றைக்கு இருந்த மண்ணில இருந்து அவங்க பானை செய்வதில் அது ஒரு ட்ரெண்ட். அந்த கலரில் கிடைத்தால் அது இன்னும் பழமையானதுன்னு அதனுடைய பொருள். தொழில்நுட்பம், அன்றைய இருந்த தொழில்நுட்பம். இது வந்து வெட்டி அது பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொன்னதை தான் இவங்க சொன்னாங்க. மாப்பா பாண்டியராஜன் வெளிப்படையாக இதை பாரத நாகரிகம் என்று சொன்னீர்கள் என்றால் தான் அவர்களும் பெருமையாக உணர்ந்து நமக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. 100 கோடி கேளுங்க, 200 கோடி கேளுங்க, ஆனா பாரத நாகரிகம் சொல்லிட்டு கேளுங்க. அது என்ன தமிழர் நாகரிகம் சுருக்கிறதுன்னு சொன்னார் மாப்பா பாண்டியராஜன். ஒரு நாயும் அதை கண்டிக்கல. இன்னொன்று, அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து மதுரை கோவில் பக்கத்துல மார்க்கெட் ஒன்று இருந்துச்சு. மார்க்கெட் பகுதி சென்ட்ரல் மார்க்கெட் வந்து பறவைகிட்ட போட்டாங்க. அதுல மார்க்கெட் பகுதி கட்டிடங்களே கடந்த காலங்களில் எப்போதும் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அங்க தோண்டுனா பல்வேறு விஷயங்கள் கிடைக்கும், அதற்காக அனுமதி கொடுங்கள்னு அதிமுக ஆட்சியில் கேட்டபோது நாங்க பார்க்கிங் கான்ட்ராக்ட் விட்டுட்டோம், செல்லூர் ராஜு கோச்சுக்குவாரு அப்படின்னு பதில் சொன்னவர்கள் இவர்கள். அதை அவர் வெளிப்படையா சொல்றார். இவர்களை எந்த நாளும் கேள்வி கேட்டது கிடையாது. இன்னொன்று, கீழடி தொடர்பாக இந்திய தொல்லியல் துறையால் 4 கட்ட அகழ்வாராய்ச்சி முடிந்து கிட்டத்தட்ட 900 பக்க ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு வருடம் 2ஆக போகுது. இந்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்பு ஆய்வாளர் இன்றைக்கு சர்வீஸ்ல இருக்கார். அவர் சொல்றார், நாங்க கொடுத்து 900 பக்க ஆய்வறிக்கை கொடுத்தாச்சு, அதை ஏன் வெளியிட மறுக்கிறார்கள், என்ன உள்நோக்கம்னு ஒரு வெளிப்படையா கேட்கிறார். இப்போது வரைக்கும் இந்திய தொல்லியல் துறை அதை வெளியே ஏன் விடல அப்படின்னு இவனுக்கு எவனுமே கேட்டதில்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 2021 இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து இந்த மாநிலத்துடைய தொல்லியல் துறைக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் போதுற மாநில அரசுகள் வேறு எங்கேயுமே கொடுப்பதில்லை அப்படின்னு பாராட்டிட்டு போறாங்க. அதை எடுத்து கொண்டு வந்து நீங்க 3 வருஷம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இவனுக்கு கதை சொல்றானுங்கன்னா எவ்வளவு வன்முறை அடிக்கணும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்